ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருந்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுறதுக்கு கெத்தை காட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு மறுபடியும் வரா. அங்கே வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துக்கிட்டு ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. ஏன்னா அவள் இப்போதைக்கு முதல்ல பேசினது மல்லிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் இல்லை, ராஜிக்கிட்ட தான். ராஜி வந்து இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க, யாருன்னே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறமா இந்த சுடர் இருந்துக்கிட்டு என்னடா இது, நம்மளை எங்கே இருக்கிற நாயின்னு கூட கண்டுக்காமல் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கா, சரி இவளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான் இந்த சுடர். போய் ராஜி ராஜி எங்கே போகிறீங்க, என்ன ஆச்சு, எதுக்காக போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன வேலை, இங்கே எல்லாமே உங்கள் பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ராஜி, இல்லை நீ பிளான் பண்ணபடி தான் இங்கே எல்லாமே நடக்குது, இங்கே நான் இருந்து என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜி, நீ ஏன் கவலைப்படுற, நீ கவலையே படக்கூடாது, ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, இங்கே இருக்கிற மொத்த சொத்து பத்து பணம் நகை நட்டு எல்லாத்தையுமே 2 பேர் தான் ஆள போகிறாங்க, ஒன்றுன்னா ஒன்று நீ அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி இந்த பிளான் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும், நீ எனக்கு உறுதுணையாக இரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிளானை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த சுற்றியும் நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்னு சொல்ல, பிளான் நல்லதாக இருக்குது ஆனால் நடக்கணுமே அப்படின்னு சொல்ல, நடக்கணுமேனு சொல்லாத, நடத்தி காட்டுவோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்காக அடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறமா சரி இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நம்பிட்டு அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா இது இவன் நம்மளை தனியாக வர சொல்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறான் இந்த ராஜி. அங்கே ஏற்கனவே ரகுவோட ஆளுங்க மொத்த பேரும் வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்த ராஜியை போட்டு தடுறதுக்காக தான். ராஜி இருக்கிற வரையும் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது, ஏன்னா அவள் பரம்பரையாகவே வில்லி, அவகிட்ட நம்ம பருப்பு எதுவும் வேகாது, அதனால தான் அவளை முதல்ல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்கிறாரு. முதல்ல ரகு சொல்கிறப்ப எந்த ஒரு உடன்பாடுமே இல்லை இந்த சுடருக்கு, ஏன்னா அவளும் நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமா, அவளுடைய சொந்த தம்பியவே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும், அதுவும் கழுத்தை பிடிச்சி நீ எல்லாம் ஏமாத்துறோம், நீ எல்லாம் அவகிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மறுகையா சால்னா தான், அதனால் நான் சொல்கிறத கேளு, அவளை முதல்ல முடிச்சு கட்டிடலாம், அதுக்கப்புறம் அந்த விஜய் மல்லியெல்லாம் ஜூபி மேட்ரு அவங்களெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறமா ரகு இருக்காரு. ரகு என்ன நீங்களும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ புது பிளானா அப்படின்னு சொல்ல, புது பிளானெல்லாம் இல்லை, பிளான் அதே தான், ஆனால் ஆல் தான் இன்டர்சேஞ்ச், இந்த இடத்துல மல்லியை எடுத்துகிட்டு உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும், இதுவா முதல்ல மல்லியை போட்டு தள்ளணும்னு நினச்சோமா, அந்த இடத்துல இப்போ நீ இருக்க, உன்னை முதல்ல போட்டு தள்ள போகிறோம், அதுக்கப்புறம் தான் அவள் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலனதும், உனக்கு புரியாமல் இருக்கிறது தான் நல்லதுமா, உனக்கு புரியாமல் இருக்கிறது தான் நல்லது, உனக்கு புரிஞ்சு இப்போ என்ன ஆக போகுது சொல்லு, நீ புரிஞ்சுட்டு நான் அப்படியே இந்த நாட்டையே ஆளவா போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் பெரிய தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டுருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறத நாங்கள் எதுக்கு கேட்கணும், நீ சொல்கிறத கேட்குற கட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இருக்கிற வரையும் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது, ஏன்னா நீ சொந்த தம்பியவே அடித்து விரட்டினவன், உங்ககிட்ட உஷாராக இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ எங்களையும் போட்டு தள்ளலான்னு தள்ளிடுவேன், அதனால் உங்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒன்று பொலையன்னு ஒன்று வைக்கிறாங்க. தலையை பிடிச்சிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறா ராஜி. ஆனால் அவளால் ஓட முடியல, ஏன்னா தலையிலே நங்கூற மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டால, அதனால தான். அதுக்கப்புறம் இவங்க அடியாளுங்களோட சேர்ந்து துரத்திட்டு ஓட, அவள் தலையில் கையை வச்சுட்டு ஓட, யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து மல்லியும் விஜயும் தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராஜி வந்து என்னுடைய அக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் அவளுக்கு சூடு சொரணை உரைச்சிருக்கும் போல், என்ன தான் வந்து கஷ்டப்படுத்தினாலும், நான் இவ்வளோதான் அவங்கள அசிங்கப்படுத்தினாலும் கடைசியில் அக்கான்ற பாசத்தோடு ஓடி வரானா, என் தம்பிக்காக இனிமேல் எதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு உரைச்சிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இந்த ரேணுகாவோட முகத்திரை கிளிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த இடத்துல தப்பிக்கலான்னு நினச்சாலும் இப்போ அவள் கையும் குளமாக மாட்டிக்கிட்டா, இனிமேல் அவளால் தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.